அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கு நிறைவாக போற்றி. நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1. எல்லோருமே சகல விதமான சுபிக்ஷங்களுடன் மிக சிறப்பாக வாழ்ந்து மகிழ்ந்துறேன். நான் வணக்கம் மாடலை பார்த்துக்கிறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா, காலை 4 மணிக்கு எழுந்துச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி சாமி பாருங்கள், தவறு கிடையாது. பூஜை ரூமில் அந்த பூ பழங்கள்லாம் வச்சதுக்கப்புறம் விளக்கை இப்பயே ஏற்றிட்டு அன்றைக்கி காலைல 4 மணிக்கு அந்த சாமி பார்க்குற விஷயத்தை வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோருமே சகல சௌபாகியத்துடன் மிக சிறந்த வாழ்க்கை வாழ ஆண்டாள் நிச்சயமாக துணை இருப்பான். 1. 2வது, இன்றைக்கி இந்த மணி ஒர்க் ஷாப் கிளாஸ். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு மளிகடை வச்சுருக்கவர், சென்ட்ரிங் போடுறவர், பில்டிங் கட்டுறவர், வெவ்வேறு வகையான ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எத்தனையோ பேர் இருக்காங்க, ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி லெவல் 1 சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதாவது காலைல 9:45 கிளம்புனேன். 10 மணிலேருந்து இப்போ இரவு 10 மணி வரைக்கும் கிளாஸ் நடந்தது. நடுவில் ஒரு 1/2 hour பிரேக், ஒரு 1 hour பிரேக் இருந்திருக்கும். 1/2 hour. அங்கே சிக்னலும் கிடையாது, அவங்க ஃபோன் சிக்னலும் கிடையாது. பெரிய மகிழ்ச்சி எனக்கு அந்த வகையில். அதாவது மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் இருக்காங்க. நான் தனக்கு பணம் குறித்த அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி எல்லோருமே நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். நீங்களும் எப்போதுமே பணத்துடன் நல்லபடியாக வாழணும். பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் கிடையாது. 2 விஷயமாக பண வரவை பிரித்து கொள்ளலாம். ஒன்று நேச்சுரலாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறது, ஒன்று ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிறது. ஸ்மார்ட்டை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இட்லி தோசை தான். ஒரு கரண்டி மாவு இட்லி, ஒரு கரண்டி மாவு தான் தோசைக்கும். இட்லிக்கு 10 ரூபா, தோசைக்கு 50 ரூபான்ற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கால் அந்த பணம் வரும். 2வது, ஜெயிச்சவங்க பின்பற்றக்கூடிய விஷயங்களை நம்ம பின்பற்றணும்னா அதனாலேயும் பணம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தேன். ரொம்ப நல்ல ப்ரோக்ராம், ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ரோக்ராம். நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் சிரித்து ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த அற்புதமான நாளை கொடுத்த ஆண்டாள் தாயாருக்கு என் மனமார்ந்த நன்றி. 3வது விஷயம், பணம் குறித்த விஷயத்திலே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பணம் வரணுமா, உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. எப்போதுமே சொல்கிறேன், ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி. 2வது, குழந்தைங்களை ஹாப்பியாக வச்சுங்க. உங்களோட அப்பா அம்மா, அக்கா தங்க, அண்ணன் தம்பி ஹாப்பியாக வச்சுங்க. பணத்துக்காக சண்டை போடாதீங்க. அது குறிப்பாக பெட்ரோல்கிட்டே அந்த பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நிறைய இடங்கள் நான் ட்ராவல் பண்ணாலும் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இருக்கும், பெண் குழந்தை இருக்கும். 2மே அதே பெட்ரோல் தான் பிறந்திருக்கும். பெண் குழந்தை வரைக்கும் நகை, காரு, பெரிய கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் சொத்துன்னு வரும்போது ஆணுக்கு தான் முன்னுரிமை. 90% கொடுத்து பொண்ணுக்கு ஒரு 10% கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. அது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாலும் 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுங்க சொத்தை. நம்பர் 2, ஆண் குழந்தைக்கு அதிகப்படுத்தி பெண் குழந்தைக்கு குறைவாக கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள எப்போதுமே சேர முடியாத அளவுக்கு சண்டை வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கணும். முதல் விஷயம். நம்பர் 2, பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை நோக்கி நீங்கள் நகரணும். பௌர்ணமி அன்று கடற்கரையில், எனக்கு தெரிஞ்சு இது பௌர்ணமி கடற்கரைனா திருச்செந்தூர் தான், பெரிய பண வரவு குறித்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அங்கே போனால் பணக்காரன் ஆகிடுவேன்னா அப்படி கிடையாது. அங்கே போனால் பணம் சம்பாதிப்பதற்கான என்ன மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும்னா என்ன மாற்றம் ஏற்படும். நம்பர் 1. நம்பர் 2, மனைவிக்கு டைமண்ட் நோஸ்பின், டைமண்ட் கமல் வாங்கி கொடுக்கலாம். நம்பர் 3 சண்டை போடாமல் இருக்கலாம். எடுத்ததுக்கெலாம் சண்டை. பெண்கள் சிரித்தாலே அழகு. பெண்கள் அழுதாலும் சண்டை போட்டாலும் அப்படியே காரி துப்புற மாதிரி, கரடியே காரி துப்புன மொமெண்ட் மாதிரி இருக்கும் அது.
ஸோ பெண்கள் சண்டை போடக்கூடாது. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்க கோவத்தை தான் நம்மகிட்ட காமிப்பாங்க. அவங்களுக்கு வேறு யார்ட்டையும் காமிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தில் அப்போ அந்த இடத்துல குனிஞ்சு போயிடணும். மூணாவது வந்து நான் சொன்னது வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் அப்டேட்டடாக இருக்கணும். ஒரு லைஃப் ஸ்டைலு விஷயங்கள் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். நீங்கள் பேப்பர் படிக்காதீங்க, படிக்காமலே நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அது வந்து நேற்று நடந்த அரசியல் நிகழ்வாக இருக்கலாம், நாளைக்கு எலெக்ஷன் வந்தால் யார் ஜெயிப்பாங்க, அந்த ப்ரிடிக்ஷன் முதற்கொண்டு நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். எப்போதுமே வந்து ஒன் சைடாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கட்சி ஓட்டு போட்டிருப்போம், அந்த கட்சி ஜெயிச்சாகணுன்ற வெளியில் சொல்லவும் இருப்பாங்க, நான் எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும்ட்டு. மனநிலை ஆஃப் மக்கள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நேற்று கூட முந்தானத்து கூட ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னென்னா எப்படின்னா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் சொன்னேன், இந்த மாதிரி பிஜேபி காங்கிரஸ் அலையன்ஸ் சேர்ந்தாங்கன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னேன். எப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2 பேருமே 0லேருந்து ஓடணும். ஆனால் ஒருத்த மட்டும் 50லேருந்து ஓட்டா 50 மீட்டர்லேருந்து ஓடினா யார் ஜெயிப்பா? நீங்கள் கால் லூயிஸாக இருந்தால் கூட, பென் ஜான்ஸாக இருந்தால் கூட, எவன் 50 மீட்டர்லேருந்து ஓடுறானோ அவன் தான் ஜெயிப்பான். அதே போல் தான் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இவங்க பிஜேபியோட ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்றதுனால பெரிய ஸ்விங் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு பக்கம் நிடுவாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் தெரியும் திமுக காங்கிரஸ் மட்டும் தான் தங்களை காப்பாற்ற முடியும், பிஜேபினா நமக்கு ஒரு எதிரி கட்சி அப்படின்ற ஒரு எண்ணம் இருப்பதுனால அவங்க ஒவ்வொரு ஊருக்கும் 15லேருந்து 20% ஓட்டு இருக்குது, கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும். ஸோ டிஎம்கே ஆரம்பிக்கும் போதே அவங்க ஓட் பேங்க், விடுதலை சிறுத்தைகள் ஓட் பேங்க்கு, அந்த ஓட் பேங்க், இந்த ஓட் பேங்க்கு அப்படின்னால ஒரு 20% அட்வான்டேஜ், 15% அட்வான்டேஜோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது அவர் கேட்டார், இப்போ விஜய்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ஓட்டு, மேக்ஸிமம் 10 லட்சம் ஓட்டு வாங்கலாம், அது வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு ஸ்பிட் பண்ண தான் அவர் ஆரம்பிக்க வச்சுருக்காங்க அப்படின்னும்போது எனக்கு தெரியாது, இதுக்கு மேலே அவரால் ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு நான் சொன்ன உடனே அவரை நான் குளுமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லுவேன், நான் இப்போயே இதை பதிய வைக்கிறேன் இந்த விஷயத்தை. ஆனால் நான் வந்து இது ஏன் இந்த அரசியல் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், செல்வ செழிப்பாக இருக்கணும்னா அரசியல் நீங்கள் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆசை வந்து இவங்க ஜெயிக்கணும், இந்த கேண்டிடேட் ஜெயிக்கணுன்றது. ஆனால் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னா நமக்கு அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக அந்த விஷயத்த சொன்னேன். ஸோ நீங்கள் எப்போதுமே அப்டேட்டடாக இருங்க. கிரிக்கெட் பிடிக்காதா, திடீர்னு கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு ஆள் பெரிய பணக்காரன்னு நம்ம சந்திப்பு இருக்கும், அங்கே நம்ம வந்து சாரி கட் ஃபிகராக இருக்கக்கூடாது, கிரிக்கெட்டை பற்றி பேசணும். நேற்று வந்து ஒரு 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 பிரமாதமான இன்னிங்ஸ் வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச்காக ஒருத்தர் விளையாடுறாரு. அப்போ இன்னிங்ஸ் எப்படி இருந்தது, எப்படி அடித்தார், இந்த பவுலர் எப்படி போல் பண்ணார், அவங்களுக்கு நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம அப்டேட்டாக இருக்கணுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. இது ஜென்ரலான விஷயங்கள். இதெல்லாம் நடக்கணும்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பணக்காரர்கள் வந்து ஏழையாகிறதுக்கு காரணம் அவங்க வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி பேச்சை கேட்குறதில்ல. அவங்க வந்து சமையல்கட்டிலேருந்து சமைச்சு போடுறவ இவளுக்கு என்ன தெரியுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நிறைய தலைவர்கள் இந்த தப்பை பண்ணுறாங்க. மனைவி வந்து படிக்காதவளாக இருக்கலாம், அவள் சமையல்கட்டில் தான் இருக்கலாம், ஆனால் அவள் சொல்கிற விஷயம் நடக்கும், அவள் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும் அப்படின்றது வந்து கணவருக்கு ஓரிரு தருணங்களே தெரிஞ்சிடும். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த ஸ்டைலில் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னா, அது உங்கள் மனைவி சொல்லி அதை மீறி ஆக்ட் பண்ணிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதுக்காக தான் இந்த விஷயம். ஒரு பெரிய ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு 2 மாடோட ஒருத்தர் இருப்பார். கணவன் மனைவி பிள்ளைகள் ரொம்ப கஷ்டம், சாப்பாடு கஷ்டம், ஒரு நல்ல நாளில் துணிமணி வாங்க முடியாது, பயங்கர சங்கடமான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பார். அப்போது ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவரை போய் பார்த்தாலே நம்ம நல்லா இருப்போம், சிறப்பாக இருப்போம், அவர் நல்ல அருளாசி கொடுப்பாரு, அவர் வாக்கு கொடுப்பாரு, வாக்கு சொல்லுவார், அவர் போய் பாரு நீயும் பாரு அப்படின்னோடனே இவன் போய் ஒய்ஃபோட பார்ப்பான். அவரு அந்த சாமியார் நல்ல சாமியார், நல்லா இருப்பேன், சிறப்பாக இருப்பேன், அமோகமாக இருப்பேன், நீ வாழ்வாங்க வாழ்வ, நீ ரொம்ப செல்வ செழிப்பான இடத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லிடுவார். இவனும் வீட்டுக்கு வர நிற்க முடியாது, தூங்க முடியாது, அந்த அளவுக்கு வேலை இன்க்ரீஸ் ஆகிடும்,
2 மாடு 30 மாடு ஆகிடும், 50 மாடு ஆகிடும், 500 மாடு ஆகிடும். வெறுமன குடிசை வீடு ஓடு வீடு ஆகும். அப்புறம் பெரிய பளிங்கு கற்களால் போட்ட ஒரு அரண்மனை போல் வீடு கட்டிடுவான். அந்த சாமியார் வந்து ஒரு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு வரக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டதுனால அவர் உள்ளே வருவார். அப்போ எல்லாத்தையும் கேட்பார், அந்த ராமசாமி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பார். நல்லா இருக்கான் சார், சூப்பராக இருக்கான், நீங்கள் பண்ண ஆசீர்வாதம் எனக்கு எங்கேயோ போயிட்டான். 2-3 நாள் அங்கே தங்கியிருப்பார். இவன் இந்த ராமசாமி வந்து பாப்பான்னு நினச்சிட்டு பாரு, அவன் வரமாட்டான். இவர் செம்ம டென்ஷன் ஆகிடும். இவன் நன்றி கட்டவனாக இருக்கான், சரி நம்மளே போய் அவனை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனை பார்க்க இவர் போவார். அவன் பொண்டாட்டி பிரமாதமாக வாசல் வந்து வரவேற்று இதில் பெரியவர் இல்லையா சாமி, ரோஜா பூலாம் போட்டுக்கு பாதத்தெல்லாம் கழுவி வெள்ளித்தட்டில் அந்த தண்ணியை தலையில் தெளித்து அந்த கலெக்ட் பண்ண தண்ணியை அவருக்கு நல்ல உணவுகள் கொடுத்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பார். எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு சாமியார் கேட்பார், எங்கே உன் புருஷன்னு. இவன் புருஷன்ட்ட சொல்லிவிடுவான் அவன் வந்திருக்காருன்னு. நான் வேலையாக இருக்க ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லுவார். அதை அவர் சொல்லுவார், வேலையாக இருக்க 10 நிமிஷத்தில் வந்துடுற தப்பான்னு. என்ன ஆணவம் அகங்காரம். நான் வந்திருக்கேன், என்னை நேற்று வந்து அங்கே இடத்துல பார்த்துக்க 3 நாளாச்சு வந்து பார்க்கல, நான் வீட்டுக்கு வரேன் இன்னும் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் திமிரா அவன் புருஷனுக்கு. நீங்கள் பழையபடி எப்போதும் 2 மாடோடு தான் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போவான். இவன் வந்து ஓன்னு அழுவான். அப்புறம் புருஷனும் வந்து அந்த இவன் பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அந்த சாமியாரை நம்ம தப்பாக டீல் பண்ணிட்டோமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். அந்த ஆள் யோசிச்சே இருப்பான். அப்போ மனைவி சொல்வார், கவலைப்படாத, இது என்ன மேட்ரு, இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ சொன்னதானே இது வரைக்கும் கேட்டிருக்கேன், இப்போ நான் நீ சொல்லி கேட்காது இந்த சாமியாரை பார்க்காது, நீ உடனே வான்னு கூப்பிட்ட நான் சீரியஸாக எடுத்துக்கல. நம்ம சாமியார் தானே, இந்த வேலையை முடிச்சு வந்தோன்னா அந்த ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும், நமக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் போயிடுனுக்காக தான் நான் வேஸ்ட் பண்ணேன் அந்த டைமை வேஸ்ட் பண்ணல, டைமை எடுத்துக்கிட்டேன். அந்த சாமியார் புரிஞ்சிக்காமல் போயிட்டாரு. இனிமேல் நீ சொல்கிறதான் எப்போவுமே இதுக்கு முன்னாடி நான் கேட்டது போல் எப்போவுமே நீ சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ ஒன்று பண்ணேன், 2 மாடை போய் சந்தையில் விற்றுருன்னு சொல்லுவாள். 2 மாடை விற்றுருவான். இவனா பைத்தியக்காரியாக இருக்காள, இருக்கிற 2 மாடையும் விற்றுட்டா நம்ம என்ன பண்ணுறது. சரி அவள் சொல்கிறா, அவளை இனிமேல் நம்ம அடிபட்டாச்சு, இனிமேல் அவள் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லிட்டு மாடை விற்றுட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு வருவார். பொண்டாட்டி வந்து கழுவி ஊற்றணும்ல, அதெல்லாம் ஊற்ற மாட்டான். அப்படியே ரொம்ப செல்லமாக முகத்தை வாரி கட்டி பிடிச்சி வாரி அணைத்து ரொம்ப கொஞ்சி வாங்க இன்னும் மாடை விற்றுட்டு இருந்த 2 மாடை விற்றுட்டோம், இனிமேல் பாலுக்கு என்ன பண்ணுறது, வரட்டிக்கு என்ன பண்ணுறது, அதை விற்றாதான் சாப்பாடு, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறதுலாம் கேள்விகள் வைப்பார். நீ ஏன் கவலைப்படுற, வா பின்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டு போவார். அந்த தொழுவத்தில் பார்த்தா 2 மாடு நிற்கும். அப்போ கேட்பார், அந்த கணவர் கேட்பார், இது எப்படி சாத்தியம், எங்கேருந்து வாங்கினேன். அந்த சாமியார் என்ன சொன்னார், மச்சான் இனிமேல் வழக்கம் போல் எப்போதுமே 2 மாடோடு தான் நீ வாழ்வ அப்படின்னு சொன்னார். அப்போ 2 மாடு நம்மக்கிட்ட விற்றாச்சு, விற்றா 2 மாடு இருக்கணும்ல, அவரோட வாக்கு பொய்யாக முடியாது இல்லையா. அப்போது ஆட்டோமேட்டிக்காக 2 மாடு அங்கே நிரப்பப்பட்டுகிட்டே இருக்கும். இவன் மாடு விற்று முன்னைய விட பெரிய பணக்காரன் ஆகிடுவான். இதுக்கு காரணம் யார், அவருடைய அன்பு மனைவி தான். அப்போது பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் மனைவி சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் சில இடத்துல இல்லை, பல இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையுமே கவனத்தில் கொள்வது நல்லது. எனக்கு மனைவி இல்லையா, மனைவி இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஓகே நாங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் எங்கள் கல்யாண மாலை சார்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எனக்கு கணவர் இல்லையா. இது வந்து இந்த கேள்விகள் வேண்டாம். இது வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். எனக்கு இல்லை, கணவர் இறந்துட்டார், கணவர் பிரிஞ்சு போயிட்டார், மனைவி இல்லை, மனைவி இறந்துட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க அங்கே இருக்காங்க அப்படின்னா அம்மா வீட்டில் இருக்காங்க கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்காதீங்க. அது வேணாம். ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்கிற இடத்துல, ஒரு பிள்ளைகளோடு இருக்கிற இடத்துல பெரும்பான்மையான இடங்களில் அந்த பெண் வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ அந்த இன்டெலெக்சுவல் விஷயத்தை நீங்கள் கைப்பற்றணும். அவன் இன்டெலிஜென்ட்ன்றதை நீங்கள் உணர்ந்துக்கணும். அப்போது இது ரெண்டுமே நடந்ததுன்னா நீங்கள் எப்போதுமே சீரும் சிறப்புடன் அமோகமாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். நீங்கள் அவ்வாறு எப்போதும் வாழ்ந்து மகிழ்ந்திட நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழமுக்கு தாய் ஆண்டாளுக்கு நட்சுமிக்க மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை என்னுடைய இப்போது இருப்பிடத்திலிருந்து உங்களுக்கு தொடர்பு கொள்கின்றேன். ஆடி அகம்பறைந்து பாடி கண்ணீர் மல்கி
எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.